வேறீங்க நம்மளும் உருட்டுவோம். இதில் அவுட்ரு பேரிங் காலி, ஹவுசிங்கில் 2 பேரிங்கே காலியா. இது இன்னொரு பேரிங் 2680 ரூபா. லைனிங் அடிச்சு வந்துருச்சா, டைட் பண்ணும்போது உடச்சிக்கிச்சு. நான் கழட்டி ஊற்றி எவ்வளோ நேரம் ஆச்சு? சாப்பா டைம் நீ ஒரு ஆளை கட்டிட்டா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹெச்பி பங்க் தான், சீனிவாச பங்கரில் தான் நிற்கிறேன். சரி, மஞ்சமாக்கம் போகலாமா? என்னன்னா வண்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போய் வண்டி வேலை போய் பார்ப்போம். என்னடா வண்டி வேலைன்னா போய் இன்ஜின் ரெடி பண்ண போறியா? அதுக்கெலாம் அமௌண்ட் இல்லை. என்ன பார்க்க போகிறேன்னா பிரேக்கு. சுத்தமாக பிரேக் இல்லை, வண்டி நிற்கலை. போயிட்டு ஹவுசிங்கு டம்மி ரெண்டுத்துக்கும் சேர்த்து பிரேக்கு லைனிங்லாம் எப்படி இருக்குது, லைனிங் அடிச்சு கைட்டி பார்ப்போம். முதல்ல லைனிங்லாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், சுத்தமாக ஓடி போச்சு. அதை மட்டும் கைட்டி செக் பண்ணிட்டு லைனிங் அடிக்கிற மாதிரினா லைனிங் அடித்து முதல்ல வண்டி பிரேக் ரெடி பண்ணுவோம். ஏன்னா பிரேக் தான் மெயின். ஏன்னா ஹீல்ஸு டவுன் எல்லாம் இறங்கும்போது சுத்தமாக பிரேக்கே நிற்க முடியாது. ஃப்ளாட் ரோட்லேயே வந்து அட்வான்ஸ் பிரேக் அடித்தா தான் நிற்கிது, கிட்ட போய் நிற்கும். ஹீல்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தேன் இத்தனை நாள். சரி ரைட்டு, வாங்க போய்ட்டு அந்த வேலையை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து மஞ்சமாக்கம் போனோம். எங்கன்னா நம்ம ஒரு சுரேஷ் அண்ணன்ட்ட தான், ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு பட்ஜெட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாரு. சும்மா லோடு எங்கேயும் கிடையாது. அதான் இருக்கிற நேரத்தில் இந்த வேலையாவது போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். போவாது, இது கொஞ்சம் சங்கடமான இடம். பட்ஜெட் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு அப்பவே அடிச்சாச்சு லைனிங்க, ட்ரம் பேஸ்டிங்லாம் பண்ணியாச்சு. மெயினாக வந்து ஹவுசிங்ஸும் டம்மிக்கும் பண்ணுவோம். ஆனால் அந்த கேம்ப் ரெடி பண்ணியும் அந்த டம்மி இதில் வந்து பிரேக் சும்மா தான் இருக்கும். அது பிரேக்கும் பிடிக்காது, ஹேண்ட் பிரேக்கும் பிடிக்காது. அதை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பட்ஜெட்டாக இருந்ததுன்னா செகண்ட் ஆக்சல்லையும் கை வைக்கலாம். அப்படியே கிரீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ரவுண்டு நிற்கா வண்டி வேலை தான் இருக்கும், போய் பார்ப்போம். ஷெட்டில் ஒரே வண்டியாக நிற்குது. வராது வராதுன்னு யாரு கேட்டா சுற்றிக்கிச்சு. நான் தான் முன்னே சொன்னேன்னா நல்ல ரோட்லேயே நம்ம வண்டி ஓடாது ஒழுங்கா, நேரா பள்ளம்பேட்டுக்கு வராதுன்னு கேட்கல. ஒரு வழியாக எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா அதே இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டேன். முன்னாடி இருக்க அந்த டிப்பர் நான் வந்துச்சுன்னா வேலை முடிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்வர்டில் போய்ட்டு வேண்டியதான். டிப்பர் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வேலை இருக்குது. நடமாட பஞ்சர் வண்டி கூட்டிருக்கு, வரட்டும். இது இருக்குது, நான் என்ன பண்றேன், சேரா கிடக்குது. பார்த்து சேஃப்டியா
ரிவிட் இருக்குதா? ரிவிட்லாம் இல்லை. ரிவிட்டே காணாம். ரிவிட்டே தெரிஞ்சு போச்சு போல. இந்த ட்ரம்மு லைட்டாக வந்து சும்மா ஒராசத்தால் வர்றது. இதெல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம பூஸ்டர் ரெடி பண்ணுது. இதில் மட்டும் பிரேக்கே கிடையாது சுத்தமாக. இது ஒன்று தான் லைனிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போது இந்த சைடில் ரைட் சைடில் இது மட்டும்தான் பிரேக்கு. இது சுத்தம் வேஸ்ட்டு. சுத்தமாக இல்லை, ரிவிட்டே தெரியல. அந்தளவுக்கு கம்மியாயிடுச்சு. அந்த பக்கம் பார்ப்போம். லைனிங் வச்சு விட்டு அதுதான் மச்சான். போட்டேன் தீத்தி க்ளீன் பண்ணி வச்சு மாற்ற போகிற மாதிரி. இந்த பெஞ்ச் வண்டி 12 வீலுக்கு ஸ்டேரிங் ஆமாம் வரும்ல, அந்த பின்னூற்றி ஒரு 2 போட்டு வரும். ஸ்டேரிங்கோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாகவே கிடையாது. ஒன்று மேலே லைனிங் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும், கீழே லைனிங் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் ரிவிட் வரைக்கும் ஓடி இருக்கா. கொஞ்சம் ரிவிட்டுகளே கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் இது வந்து சுத்தமாக இதுவாயிடுச்சு. இந்த இதுவாது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ரைட் சைடு டம்மி மட்டும்தான் சுத்தம் மோசம். இது ஜாயிண்ட் சப்போர்ட்டில் இருக்கிறதால கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு தான் திருப்பணும். இந்த ஒரு இதை மட்டும் கேட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ரன்னிங்கில் வந்து ஒரு மாதிரி கிச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்டு போட்டுனே வந்தது. எனக்கு இப்போது சுற்றி பார்க்கும் போது தான் டவுட்டாக இருந்தது. இது ஒன்று தான். கிரீஸ் பேக்கிங் எப்படி இருக்குன்னு கழட்டி பார்ப்போம். இதை கொஞ்சம் நல்லா கேளுங்களேன். இதை சுற்றும் போது ஒரு சவுண்டு கேட்கும். அதே டம்மியில் அந்தாண்ட சுற்றி பார்க்குறேன், ஆனால் சவுண்டே கேட்காது பாருங்கள். இந்த சைடு லெஃப்ட் சைடு டம்மி. இது சுத்திரம் பாருங்கள். அந்த சவுண்டு எந்த ஒரு வித்தியாசமான சவுண்டும் கேட்காது. இது ஃப்ரீயாக சுற்றுது. கிரீஸ் பேக்கிங் எதனா பண்ணாமல் இருக்குதா, பண்ணாத மாதிரி இருக்குதா? டைம் ஆயிடுச்சு.
வேணும். வரீங்க வரைக்கும் போயிடுச்சு. அவுட்ரு வரீங்க காலியா? நம்மளும் உருட்டுவோம். நாலு ட்ரம்மையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். ட்ரம் ஏற்றியாச்சு. லைனிங் இப்போ வந்து ட்ரம் ஃபேஸ் பண்ணிவிட்டு லைனிங் அடித்து எடுத்துகிட்டு வரணும். 2 நடுவில் இருக்குது. மக்களே, நம்மளோட வண்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டம்மியோட அவுட்ரு பேரிங் காலி. அவுட்ரு பேரிங் மாற்றணும், கிரீஸ் பேக்கிங் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து பண்ணணுமா என்ன இதுன்னு கேட்டாங்க. அதாவது அது இருக்கார்ல அண்ணன், அவர்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் பேசினாப்புல, ஒரு வாரம் டைம் கொடு, பண்ணி கொடு, ஒரு வாரம் டைம் கொடு, மீதி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் என்னவோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பேரிங் மாற்றணும், கிரீஸ் பேக்கிங் பண்ணணும், லைனிங் அடிக்கணும், ட்ரம் பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி 4 டம்மிக்கும் ஹவுசிங்க்கும் பண்ண போகிறோம். கையோடு பண்ணும்போது இதோ செகண்ட் ஆக்சில் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து பண்ணுறோம். ஏன்னா அப்போ பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பண்ணோம், லைனிங் அடித்தோம், கிரீஸ் பேக்கிங் பண்ணோம். ஆனால் என்ன ஒன்று கிங் பின் அடித்தோம். இப்போ இதில் கிங் பின் மட்டும் அடிக்க போகிறதில்ல, லைனிங் அடிச்சுட்டு ட்ரம் பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரீஸ் பேக்கிங் பண்ணணும். இது ஒன்றும் இதை பண்ணிட்டேன்னா வண்டியோட டயரோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. இன்னைக்கு முடியுமான்னு தெரியல, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே போக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமே. பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 செட்டு லைனிங்கு, அதுக்கு ரிவிட்டோட இதோ கொடுத்தோன்னா அடித்து கொடுப்பாங்க. இல்லை சொல்லலாம் 10:30 மணி வந்தோம். நான் வரும்போது இந்த கிடக்குது நம்ம ட்ரம்மு எல்லாம் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைனிங் அடித்து கொடுப்பாங்க. ரைட் சைட் டம்மி இது மட்டும் முடிஞ்சது வேலை. கிரீஸ் பேக்கிங் முடிஞ்சது. பேரிங் இது மட்டும் தான் போயிடுச்சு. பேரிங் மாற்றியாச்சு. இன்றைக்கான வேலை முடிஞ்சுது. விற்கிற வேலை ஸ்டார்ட் ஆகி போச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏதோ டயரெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். 8 டயர் இருக்குது. 8 டயர் டிஸ்கோடு இருக்குது. சரி, காலைல பார்க்கலாம். யூஸ் பண்ணலாம். வீட்டாண்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே. இதில் அவுட்ரு பேரிங் காலி. ஹவுசிங்கில் 2 பேரிங்கே காலியா. இது 2 பேரிங்கும் காலி. அப்ப அங்க கேட்க வேண்டியது நம்மண்டா. ஆக மொத்தம் 3 பேரிங்கா? 3 பேரிங் காலி. அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து
மூவிங்க்கு வந்து புது பேரிங் தான் போடணுமா. அதே ஒரு 5 ரூபா கிட்ட வந்துடும்ன்றாங்க. லைனிங் அடிக்கலான்னு வந்தால் ஒரு இது சவுண்டு போடுதுன்னு கேட்டனா ஒரு பேரிங் காலி. சரி கிரீஸ் பேக்கிங் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மீதியை கைட்ட சொன்னால் அப்புறம் மூவிங்கில் இருக்கிற 2 பேரிங் காலி. நரன்னு ஓடுதான். பேரிங் மட்டும் இப்போ 5 ரூபா கிட்ட வந்துடும்ன்றாங்க. போய் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அதே ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, பழசு வந்து போடலாம் காயலாங்கல்ல அப்படின்னு. அண்ணன் தான் வந்து புதுசே போடு, மூவிங்கு க்ரோனில் இருக்குது, அதுக்கு எதுக்கு பழசு. எங்கே வர்றதே ஆப்போசிட்டில், அதுலேயும் ஒரு இது பண்ண போகுது. புதுசு தான் வாங்க போயிட்டுருக்கேன். வந்தாச்சு கடைக்கு. அந்த பற்றிக்கலாம் 2 பேரிங் பார்த்தீங்களா. இது வந்து அவுட்ரு பேரிங்கு. இது வந்து எம்ஆர்பி வந்து 1550. இது இன்னொரு பேரிங்கு 2680 ரூபா. இன்னும் ஏகப்பட்ட பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா செகண்ட் ஆக்சிலுக்கு வேறு இன்னும் லைனிங்கு கட்டு அந்த இது வேலை பார்க்கறது வாங்கணும். இன்னும் பொருளுங்க வாங்க வேண்டியது இருக்குது. வந்துடும் போலவே இதே ஒரு ஹை பட்ஜெட்டு. டீசல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்க வேலை போய்கிட்டு இருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே கிரீஸ் தடவி ஏற்ற வேண்டியது தான். ஊர்லேருந்து வரவங்களுக்கு தெரியாது. அவ்வளோன்னு ஒரு சொல்லி தெரியுது. நைட்டெல்லாம் சரியாக தூங்கவே இல்லை. இதை பாதுகாத்துட்டு இருக்கிறதே வேலையாக போச்சு. அதுவும் இல்லாத விக்கல் வந்து நைட்டெல்லாம் தூங்கவும் விடலை. ஒரு பக்கம் பாரு போர்டில் மாட்டிக்கிறாப்பா. தரணி டீசல் ஒர்க்ஸா? மெக்கானிக் ஷெட் இல்லை இது. என்ன பம்பு நாசில் கடை பேர் மாரி வச்சுக்கிற? தரணி டீசல் ஒர்க்குன்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு அப்படியே வைப்பாங்க. மெக்கானிக் ஷெட்டு அப்படி தானே இருக்கும். ஆமாம் சரி அதை ஒன்று. அப்புறம் ரேட் கார்டு மாற்ற போறீங்களா அப்படின்னு பேரிங்க தட்டுறதுக்கு. இது பேரிங்கில் வைக்கிற கிரீஸு தான் ஓடுது. இப்போ நடுவில் வைக்கிற கிரீஸ்லாம் அப்படியே தான் இருக்குமா, தேயுமா? அது ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சுனாக்கா இதுலேருந்து கொஞ்சம் இதுவும் ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டே பொருள் வந்துருச்சு லைனிங் அடிச்சு. அது கேட்டதுக்கு என்ன லைனிங் அடிச்சு வந்துருச்சா. ஒரு சில இதில் இதுக்கும் கீழே தேஞ்சு போயிருந்தது. கம்பல் ட்ரம்மு பேஸ்ட் பண்ணி வந்திருக்குது. ஏதோ ஒரு இடம் வந்து சரியா அதுவும் இருந்தது. இதோ பாருங்க, அதுக்கு மேலே வரல இந்த இடம். போயிட்டு வரேண்ணா. ஒரு வீல் கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஒரு இது வேலை முடிஞ்சதுப்பா. ட்ரம் எடுத்து மாட்டினா இதோட வேலை முடிஞ்சிடும். இந்த சைடு இதுக்கு வேலை முடிஞ்சது.
சரி அப்படியே பாலத்தில் குத்துறா, பாலத்தில் குத்துறா. குத்துறியா? நாளைக்கு போட்டு நாளைக்கு கறிக்கடை போட்டோம். கறிக்கடை நல்லா ஓட்டணும். அதுதான் இந்த வண்டி ஒரு சைடு வேலை முடிஞ்சது. அதாவது பின்னாடி மட்டும் லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று மாட்டிட்டேன். இது ஒரு கோளாறு கொடுத்துச்சு பாருங்க, டைட் பண்ணும்போது உடச்சிக்கிச்சு. அங்கே அந்த பக்கம் வேலை போய்கிட்டு இருக்கு. நான் பேட்டரி கைட்டு இது பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு போஸ்ட் காலி சுத்தமாக தேஞ்சு போச்சு, அரிச்சிருச்சு. இந்த இது கழட்டியாச்சு. செகண்ட் ஆக்சலு இது பாருங்க ஓடி போச்சு. இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட இருக்குது இப்போ தாரி வீட்டு. இதில் ஆனால் கிங் பின் ஷேக் இருக்கும். டயர் லைட்டாக அடிக்குது. என்ன பண்ணுறது, ஒன்று கை வச்சா ஒன்று மேலே ஒன்று போய்கிட்டே இருக்குது. இந்த லைனிங்கு டிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. ட்ரம்மு பேஸ்ட் பண்ணிவிட்டு லைனிங் அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒயருக்கு டெர்மினல் பார்த்து வைக்கலாம்னு வந்திருக்கேன். அவ்வளோதான், பற்ற வச்சாச்சு. இது ஒரு 65, பற்ற வைக்க ஒரு 70. கையோட ஃப்ரண்ட்டுக்கு லைனிங் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு போகிறேன். வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறேன். கொண்டு வந்து கொடுத்தாச்சு, பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். நம்மள்தான் ஊற்றிட்டு போகிறாப்புல. பேட்டரியில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்புறமா ஊற்றிக்கலாம். பேட்டரியை மாட்டிட்டேன். போல்டு போடும் போது தான் வேலை காட்டுது. பேட்டரி ஒர்க் முடிச்சிட்டேன். இங்கே க்ளீனிங் ஒர்க் போயிருக்கு. மீதி வந்து லைனிங் வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சு. அவங்க அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தால் மீதி மாட்ட வேண்டியது தான். இந்த ஒர்க் மட்டும் பெண்டிங்லேயே இருக்குது. இதை கழட்டி வச்சுருக்காங்க. இதில் உள்ள நிற்குது பாருங்க பாதி, அதை எப்படியாவது வெளியே எடுக்கணும். கடைசியில் எதனா ஒரு வரலாறு கொடுக்குது.
இதுக்குள்ளெல்லாம் ஆனால் அவங்க பின்னல் கிரீஸ் அடித்தா உள்ளே போகும்ல. ஆனால் எல்லாம் சும்மா பேருக்கு வச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்கண்ணா. முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. என்ன தான் பார்த்தாலும் அந்த பின்னு மேலே வைக்கும் போது அப்படியே அந்த வெளிக்கிற கண்ணு ஒரு சவுண்டு போடுதா புஸ்கு புஸ்குன்னு. ஒரு சில நிறைய பேர் அதான் நினச்சிக்குவாங்க, ஓ இதில் சவுண்டு வந்துச்சுன்னா அங்கே உள்ள கிரீஸ் போயிடுச்சுன்னு. ஆனால் அப்படி போகாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. தெரிஞ்ச இடத்துல அடித்தாலும் சரி, தெரிஞ்ச இடத்துல அடித்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணுவாங்க. வழியில் போகும்போது அடிக்கிறதுல தான் இருக்கிற தொல்லையே. சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதுதான் அப்புக்கு கழட்டி வைக்க சொல்றாரு, அதையும் கழட்டி வச்சிட்டேன். ஒன்று உள்ள இதுக்கே கழட்டி வச்சிட்டோம்னு வரல வரும். ஒரு இது முடிச்சு நல்லா இருக்கு. லைனிங் லேட் ஆகுமா? நான் கழட்டி ஊற்றி எவ்வளோ ஆச்சு? சாப்பாடு டைம் நீ ஒரு ஆளா கட்டிட்டா சொல்லு. உன மாதிரி எத்தனை மெக்கானிக் இருக்காங்க? எல்லாத்துக்கும் எட்டு கொடுக்குறாங்க, ஆம்பு கொடுக்குறாங்க. ட்ரம்மு மட்டும் வந்துக்குது பேஸ்ட் பண்ணி. நார்மலாக எத்தனை போதுமா? அந்த இதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. அந்த ஒரு போல்ட்டை எப்படியே வெல்டிங் வச்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு மாற்ற வேலை போய்கிட்டு இருக்கு. வேற ஒரு போல்ட் போட்டாச்சு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் டயர் எடுத்து மாட்டிட்டேன்.
கிரீஸ் பேக்கிங் லைனிங் எல்லாம் முடிஞ்சுது. ஃபஸ்ட் ஆக்சில் வேலை பார்க்கல, செகண்ட் ஆக்சில், க்ரௌனு, டம்மி மொத்தமாக கணக்கு போட்டோன்னா இதில் 2 4 6 12 10 வீலுக்கு வந்து கிரீஸ் பேக்கிங் லைனிங்கோடு பண்ணியிருக்கு. இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணலை, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தானே நம்ம பண்ணோம், அதனால் அது மட்டும் பண்ணல. இதுக்கு கிங் பின் அடிச்சிருக்கணும், அது எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஒரு 15,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா போகுன்றதால இப்போதைக்கு அப்படியே லைனிங் மட்டும் இது பண்ணியிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வண்டியில் டயருக்கு, அதாவது வீலுக்கு என்ன வேலை பண்ணணும்னு பேலன்ஸ் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கிங் பின் அடிக்கணும், டிப்ட் ஆக்சலுக்கு அந்த பெரிய போல் நட்டு புஷ்ஷு அதெல்லாம் பண்ணணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு டயரில் இருக்கிற வேலை. வீலில் இருக்கிற வேலைன்னு பார்த்தோன்னா வேறு எதுவும் வேலை கிடையாது, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பஞ்சர் வண்டிக்கு சொல்லியிருக்கு, பஞ்சர் வண்டிக்காக தான் வெயிட்டிங்கு. எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். குட் மார்னிங் மக்களே. வண்டியோட வேலைலாம் நேற்றே முக்கால்வாசி முடிச்சாச்சு. இன்ஜின் ஆயில் கம்மியாக இருந்தது, இன்ஜின் ஆயில் வாங்கி வந்து ஊற்றிட்டேன். ரேடியேட்டரில் கொஞ்சம் தேவை, அதனால் ஒரு 1/2 லிட்டர் தான், அதுவும் தண்ணி ஊற்றியாச்சு. மற்றபடி வேறு என்ன வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. இருந்த பெரும் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். ஏன்னா அங்கே ஒரு பட்டை 4 பட்டை வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து ஷெட்டு விட்டு வச்சுட்டேன். கியர் விட்டு நான் அப்புறமா அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற ஒரு சின்ன வேலை என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டேரிங் வீல் இதுதான் ஸ்ட்ரைட்டு, ஆனால் இப்படி இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்லணும். இதை கழட்டிட்டு ஸ்டடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பலாம். வேறு என்ன லோடு வந்தால் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீலை மட்டும் கழட்டி சரி பண்ணி தர சொல்லுவோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இங்கேருந்து கிளம்பலாம். ஸ்டேரிங் வீல் ஸ்டடி பண்ணியாச்சு. கிரீஸ் அடிச்சுட்டு இருக்கு. ஒரு வேலை எங்கன்னா ஒழுங்கா பார்க்க விடுதா, கிரீஸ் அடிச்சுட்டே இருந்தா படம் பண்ணு 4 தூர்ல போடுது. மக்களே, கிரீஸ் ஏர் ஜாக்கெட் வேலை முடிஞ்சுது. ₹450 கிரீஸ் ஏர் செக்கப்புக்கும். இப்போ இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், இதுக்கு மேலே பிரேக்குக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக ஓட்டலாம். மைலேஜுக்கு வந்து காசு ரெடி பண்ணிட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும். இப்போ இதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா வந்திருக்கும், ஏன்னா ஒரு இந்த பேரிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மி கொடுத்துட்டு மொத்தம் 3 பேரிங்கு, 1 இன்னர் அவுட்ரு, 2 பேரிங்கு புதுசு வாங்கியிருக்கோம், 1 மட்டும் அவுட்ஸே இருந்தது, அதுவும் போட்டாச்சு. பேரிங்னா ஒரு ₹6 பக்கமாக வந்துடும். அப்புறம் நம்ம கணக்கு போட்டது டம்மிக்கும் லைனிங்க்கும் மட்டும்தான், டம்மிக்கும் ஹவுசிங்க்கும் மட்டும்தான் லைனிங் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டேன். சரி, கையோட செகண்ட் ஆக்ஷன் ஒன்று பேலன்ஸ் இருக்குது, பார்த்தா அதுவும் ஒரு பக்கம் நல்லா ஓடி போய் தான் இருந்தது. அந்த வேலையும் சரி பார்த்துட்டு போட்டு முடிச்சாச்சு. மெக்கானிக் வந்து மெக்கானிக் லேபரு பட்டரை, அப்புறம் பேர் பார்த்து கடை எல்லாம் வாங்கிட்டு நான் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ரூபாய்க்கு மேலே வரும் பட்ஜெட்டு இப்போ சரி பண்ணியிருக்க வேலைக்கு. ரைட் மக்களே, இது பார்க்கலாம். வண்டி வேலையை பக்கம் முடிச்சாச்சு. இந்த மெயின் வேலையை அப்புறம் பார்க்கலாம். காசு ரெடி பண்ணிட்டு இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.